இங்க போராட்டம் பண்ணவங்களும் நீட் எதிர்த்து போராட கிடையாது. அரசை எதிர்த்து அரசை கவிழ்க்கணும், இந்த நாட்டை கிளர்ச்சியாளர்களா உருவாக்கணும் அப்படின்றதுதான் போராடினாங்களே தவிர்த்து இங்க நீட்டு எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்கள் இவங்க கிடையாது. இந்த மாதிரி தூண்டி விட்டு சமூக உறவுகளை தூண்டி விட்டு தான் என்ன பண்ண போராட்டப்படக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு எதிர்க்கட்சியா தள்ளப்பட்டிருக்காங்க. அதான் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரிய வெற்றி கிடையாது. போராட்டமா அதை அப்படியே பிசுகிட்டாங்களாம், நசுக்கிட்டாங்களாம். மத்திய அரசு எதிர்த்து போராட்டம்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போராட போறாங்க. 1 கோடி 2 கோடி வரைக்கும் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, டொனேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீட்ல தேர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அரசுனுடைய பாடத்திட்டத்தினுடைய கல்வியினுடைய மதிப்பீடு தான் கட்ட வேண்டியிருக்கும். 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கட்டிட்டு படிக்க போறாங்க. அப்ப சாதாரண ஒரு மாணவன் கூட மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அங்க 2 கோடி கம்மியாகுது இல்லைங்களா? 30 சீட்டு 50 சீட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல கோடிக்கணக்கானது கம்மியாகுது இல்லையா? அவனுக்கு டொனேஷன் போகுது. அதனாலதான் இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, பெரிய நாயகனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த நாயகனை தப்பான முறையில பேசும்போது, பொதுவெளியில பேசும்போது பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா தாக்குறாங்க. தெருல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலன் இல்லத்துல ஒரு போராட்டங்களும் நடக்கிறது. அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நீங்க எங்கேயோ போய் கருத்துக்கள் வைக்கிறாங்கன்னா அது எதிர்கருத்துக்கள் உண்மை அப்படின்ற பட்சத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. சரியா தப்புன்றது மக்கள் தீர்மானம் இல்ல. இனிய தமிழ்நாடு நண்பர்களே, உலகின் மிகப்பெரிய மாணவர் அமைப்பு என கருதப்படும் ஏபிவிபியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர், தற்போதைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். மாணவர்களின் நீட் தொடர்பான போராட்டங்களை குறித்தும் அது தொடர்பான பல்வேறு அரசியல் குறித்தும் அவரோடு பேச இருக்கிறோம். இனிய தமிழ்நாடு ராஜ்குமார், வணக்கம்ண்ணே. ஏபிவிபியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர், மாணவர்கள் போராட்டங்களை பல ஆண்டுகள் களத்தில் பார்த்தவர், நடந்து முடிந்த இந்த சிஜேபியினுடைய போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் நண்பர்களே. 2001 மாணவர் அமைப்பு ஏபிவிபியில் தேசிய மாணவர் இயக்கத்தில் பங்கேற்று கல்லூரியினுடைய செயலாளர்லேருந்து மாநகர செயலாளர், மாவட்டத்தினுடைய செயலாளர், அதே போன்று மாநிலத்தினுடைய தமிழகத்தினுடைய செயலாளராக இருந்து தேசிய செயலாளரிலிருந்து பொறுப்பெடுத்து தமிழ்நாடு முழுவதும் கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான விஷயங்களை கையில் எடுத்து முறையான போராட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கோம். அப்படி நம்ம எடுத்த போராட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே வெற்றி தான். தமிழக அரசு உட்கார்ந்து பேசி அந்த போராட்டத்தை கைவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில சொல்லும்போது நாம முழுமையான வகையில எடுத்து ஆக்கப்பூர்வமான முறையில பெரிய எதிர்ப்பை காட்டணும். அப்படின்ற ஒரு அரசுக்கு எதிர்ப்பையும் காட்டணும், வெற்றியடையவும் செய்யணும். ஆனா யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அரசாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பிரச்சனை வராத ஒரு போராட்டமா இருக்கணும் அப்படின்றது தான் தேசிய மாணவர் அமைப்பு ஏபிவிபியினுடைய போராட்டம். அந்த மாதிரி போராட்டங்கள்ல தான் 2015 வரைக்கும் மாணவர் அமைப்புல பல்வேறு போராட்டங்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பங்கேற்பது ஒரு நல்ல ஒரு அனுபவ பாடமாக அமைந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஜேபியினுடைய போராட்டத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சிஜேபின்றது ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க, கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கும் மாணவர்களுக்கும் சம்பந்தம் என்ன? மாணவர்கள்னா யாரு? நீட் எதிர்த்து போராடுறாங்கன்னு சொல்லிட்டு எதற்காக போராட்டம் பண்ணாங்க? இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தர்ல அவருடைய சிஜேபியினுடைய போராட்டம் தானே பெரும் வெற்றி அடைந்ததனால தானே தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதுவரைக்கும் எதை கண்டும் எதற்காகவும் அஞ்சாத பாஜக அரசு இந்த விஷயத்துல இறங்கி போய்விட்டதாக தானே கணிக்கப்படுது. கிடையாது, வெற்றிலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய நபர்கள் மாணவர்கள்ன்ற போர்வையில போராட்டத்தை உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நபர்கள் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல தவறான ஒரு விஷயத்தை கொண்டு போனாங்க. அந்த ஒரு தாற்பயத்தின் அடிப்படையில் தான் தர்மேந்திர பிரதான்னா யாருன்னு இவங்களுக்குலாம் தெரியுமா? தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய தன்மை என்னன்றது தெரியுமா? நிறைய பேருக்கு புரியாது. தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு சாதாரண எளிமையான குடும்பத்துல பிறந்த, ஒரிசா மாநிலத்துல பிறந்த ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாம எளிய பின்னணியிலிருந்து வளர்ந்து மாணவர் அமைப்பில் இணைந்து மாணவர் அமைப்புல அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்து தேசிய பொறுப்பு வரைக்கும் மாணவர் அமைப்புல இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து ஒரிசா மக்களுடைய பெரும் ஆதரவு பெற்ற ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர். இல்ல, அவர் கல்வி அமைச்சர் ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், அல்லது ஒரு பரம்பரை பணக்காரராக இருந்திருக்கலாம். அது இங்க விவாத பொருள் இல்லை. அவருடைய பொறுப்புல இருந்த இதுல தானே நீட் வினாத்தால் கசிந்ததுனால தானே இந்த பிரச்சனை ஏற்பட்டது. முதல்ல இந்த பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதற்கு பொறுப்பேற்று யாராவது அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்திருந்தாலோ அல்லது இவர் அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அறிவித்திருந்தாலோ இந்த அளவுக்கு பெரிய போராட்டம் விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு. விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இங்க போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டவொடனே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் என்ன பண்ணாரு? இது யாரெல்லாம் நீட் கசிவு ஏற்பட்டது பிரச்சனையோ அதை நீட்டை உடனே களைவதற்காக நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ அதுக்கு உடனடியாக களைவதற்காக ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை விசாரணை கமிஷன் நீங்க நள்ளிரவுல கவனமா பார்க்கணும்.
இது நீட் எதிர்ப்புக்கான போராட்டம் கிடையாது. இங்க போராட்டம் பண்ணவங்க நீட் எதிர்த்து போராட்டம் கிடையாது. அரசை எதிர்த்து அரசை கவிழ்க்கணும், இந்த நாட்டை கிளர்ச்சியாளர்களா உருவாக்கணும் அப்படின்றதுதான் போராடினாங்களே தவிர்த்து இங்க நீட் எதிர்த்து போராடக்கூடிய மாணவர்கள் இவங்க கிடையாது. அதுல 1% மட்டும்தான் மாணவர்கள் இருந்தாங்க நீட் எதிர்த்து. அவங்க கூட அங்க போடப்பட்ட கோஷங்களும் பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் பார்க்கும்போது அவங்களே தன்னால ஒதுங்கிட்டாங்க. அங்க கலந்துகிட்டவங்க யாரு? மாணவர்களா? மாணவர்கள்ன்ற பேர்ல சமுதாயத்தை கிளர்ச்சி ஏற்படுத்தப்படக்கூடிய சமூக விரோதிகள்ன்ற எதிர்கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களா? எதிர்கட்சி ஆதரவு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு நேரடியா களத்துல போராடுறதுக்கு நேரடியா துணிச்சல் கிடையாது, பேசுறதுக்கு துணிச்சல் கிடையாது. ஏன்னா எங்கேயுமே அவங்க பெரும்பான்மை கிடையாது. அப்ப இந்த மாதிரி தூண்டி விட்டு சமூக விரோதிகளை தூண்டி விட்டு தான் என்ன பண்ண போராட்டப்படக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு எதிர்கட்சியே தள்ளப்பட்டிருக்காங்க. அதான் இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரிய வெற்றி கிடையாது. தர்மேந்திர பிரதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளும் போது தர்மேந்திர பிரதான் அவர்களை மத்திய அரசு இன்னைக்கு நீக்கி இருக்கு. பரவாயில்ல, ஒன்றும் தவறு இல்ல. அடுத்து அவர் என்ன பண்ணாரு? மீண்டும் வரப்போறாரு, அமைச்சரா வரப்போறாரு, நல்ல விஷயங்களை ஏற்பாடு பண்ண போறாரு. எப்பயுமே மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுச்சி ஏற்படக்கூடிய விஷயங்களை செய்தா அது இது பெரிய பிரச்சனை அப்படின்னு பல மாநிலங்கள்ல வினாத்தாள்கள் கசிவு நடைபெற்று இருக்கிறது. தமிழ்நாட்டில் டிஎன்பிசி தேர்வு முறை நடந்திருக்கிறது, வங்காளத்தில் நடந்திருக்கிறது, பீகார்ல ஆசிரியர்கள் நியமனத்தில் பிரச்சனைகள் இருக்கு. இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும்பொழுது இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து போராட்டங்களை முன்னெடுக்காத எதிர்கட்சிகளாகட்டும், இப்போது முளைத்திருக்கக்கூடிய சிஜேபி ஆகட்டும், இந்த விஷயத்துல மட்டும் தீவிர கவனம் செலுத்துவதற்கான என்ன காரணம்? மாணவர்கள் மீது அக்கறையா இல்லது அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மையற்றங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, நீங்களே சொன்னீங்க, அரசியலில் ஏற்படக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற உருவாக்குன்றதுதான் இவங்களுடைய பெரிய கொள்கை. பாருங்க, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வங்கதேசத்துல பெரிய போராட்டம் நடந்தது. வங்கதேச அரசே கலைச்சிட்டாங்க. ஸ்ரீலங்காவில் போராட்டம் நடந்துச்சு. இலங்கையினுடைய அரசை உள்ள பூந்து நாடாளுமன்றத்தை தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி நேபாளத்துல போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் எது அப்படின்னா உலகளாவிய விஷயங்கள்ல இவங்கெல்லாம் மாணவர்களை கிளர்ச்சி ஏற்படுத்தி அங்க இளைஞர்களை கிளர்ச்சி சமூக விரோதிகள் மத்தியில் ஆயுதங்களை கொடுத்து அவங்களை அரசுக்கு எதிராக போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான அமைப்புகள், வெளிநாட்டினுடைய அமைப்புகள் ஃபண்டை கொடுத்து மொபிலைஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, போராட்டங்களை உருவாக்குற மாதிரி தேச விரோத அமைப்புகளும் அல்லது வெளிநாட்டில இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளும் இதுக்கு ஃபண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும் பொழுது அதற்கான ஆதாரங்களை பொதுவில் கண்டிப்பா மத்திய அரசு விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் வருவாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் அந்த போராட்டத்துக்கு பின்னணியாக இருந்தாங்களோ சமூக விரோதிகளை கைது பண்ணிருக்காங்க. பாருங்க, 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் மேல வழக்கு உள்ள நபர்கள் தான் இன்னைக்கு வழக்காளர்களா மாறி இருக்காங்க. பாருங்க, அவங்க சமூக விரோதிகள் தான் இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க. மாணவர்கள்ன்ற கோர்வையில உள்ள வந்திருக்காங்க. சிஜேபின்றது குறிப்பிட்ட மாதிரி தேச விரோதிகளுக்கு அல்லது குற்றவாளிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ராகுல் காந்தி மீது எந்த நடவடிக்கை எடுக்க? கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும். பாருங்க, நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள என்ன பேசுறாரு? மாணவர்கள் போராட்டமா அதை அப்படியே பிசுக்கிட்டாங்களாம், நசுக்கிட்டாங்களாம் மத்திய அரசு. என்ன ஒரு தன்மை பாருங்க. அது இல்லாம மாணவர் அங்க உள்ள இருக்கக்கூடிய முட்டாள்கள் சொல்றாரு. இந்த உலகத்தினுடைய கவனத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு போராட்டம் நடைபெறும் பொழுது உலகினுடைய பெரிய மாணவர் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஏபிவிபி எங்க போனீங்க? கண்டிப்பா ஒன்று இதை எதிர்த்து அறிக்கை கொடுத்திருக்கணும், அல்லது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கணும். களத்திலே எங்கேயுமே காணாம எங்க போனீங்களா? பாருங்க, நீட்டை எதிர்த்து போராட்டம் சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சியாளர்கள் வந்தாங்க. அவங்க வெற்றி அடைஞ்சுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நீட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போராட போறாங்க. பாருங்க, நம்ம சமீப காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமூக ஊடகங்களை கவனித்து கொண்டுதான். ஆமா, சமூக ஊடகங்களையும் சரி, தமிழ்நாட்டிலே பாருங்க, ஏழ்மையான குடும்பத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீட் நாங்க தேர்வு பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டோம், நாங்க முதல் முறையா MBBS உள்ள போறோம், டாக்டர் ஆக போறோம், மருத்துவராக போறோம்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களையும் பாக்குறோம். இன்னைக்கு செய்தித்தாள்களையும் நீட் தேர்வு வந்த பிறகு தயாநிதி மாறன் அவரோட பொண்ணுக்கே சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி பொது மேடைகள்ல வருத்தப்பட்டிருக்காரு. தயாநிதி மாறனுடைய பொண்ணுக்கு சீட்டு கிடைச்சானா சீட்டு கிடைக்காட்டினா என்ன? அவரே பல கல்லூரி நடத்துறாங்க, சாம்ராஜ்யத்தை வச்சிருக்காங்க. அவங்க கல்லூரி வழி நடத்தக்கூடிய ஆட்களுக்கு சீட்டு கிடைத்தால் என்ன, கிடைக்காட்டினா என்ன? ஏன் நீட் பாஸ் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இல்ல, பாஸ் பண்ற மாதிரி இருந்தா அவங்க ஏன் வேதனைப்பட போறாங்க? தெரியுது இல்லைங்களா? நீட்டுன்றது தேசிய அளவில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய பாடம். அந்த பாடத்திட்டத்தை நம்ம முறையான வகையில கல்வியில பயின்றோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே பாஸ் பண்ணதான் செய்யறாங்க. பாருங்க, அரசு பள்ளி மாணவர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த திருப்பூருடைய எஸ்பி போய் கலந்துகிட்டு இருக்காரு, சமூக ஆர்வலர்கள் போய் கலந்துருக்காங்க. 10 மாணவர்கள் தேர்ச்சி ஆயிருக்காங்க. ஒரு அரசு பள்ளியில 10 மாணவிகள் தேர்ச்சி ஆயிருக்காங்க. அப்ப எப்படி அவங்க தேர்ச்சி ஆகிறாங்க? சமூக வலைதளங்களே இது தொடர்பான கருத்துக்கள் பார்க்க முடியுது. பொறியியலுக்கு நுழைவுத் தேர்வு இருக்கிறது, சிஏவுக்கு நுழைவுத் தேர்வு, அனைத்து விஷயங்களுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கும் பொழுது அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கான ஒரு விஷயம் இல்லாம பொழுது நீட்டுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருவதற்கான காரணம் என்ன? கண்டிப்பா காரணம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துப்போமே, இங்க நடத்தப்படக்கூடிய கல்லூரிகள்லாம் யாருடையது? தனியார் கல்லூரிகள்லாம் யாருது? திமுக. தனியார் கல்லூரி எல்லாமே திமுகவை சார்ந்த, மாற்று கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களுடைய கல்லூரிகள் தான் இயங்கிட்டு இருக்கு. ஏங்க 1 கோடி 2 கோடி வரைக்கும் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, டொனேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு நீட்ல தேர்ச்சி ஆயிட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ, அரசுனுடைய பாடத்திட்டத்தினுடைய கல்வியினுடைய மதிப்பீடு தான் கட்ட வேண்டியிருக்கும். 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கட்டிட்டு படிக்க போறாங்க. அப்ப சாதாரண ஒரு மாணவன் கூட மருத்துவர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அங்க 2 கோடி கம்மியாகுது இல்லைங்களா?
30 சீட்டு 50 சீட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல கோடிக்கணக்கானது கம்மியாது இல்லையா, அவனுக்கு டொனேஷன் போகுது. அதனாலதான் இவங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய கோர்வை தான் இதனுடைய பெரிய பிரச்சனை. ஜனநாயக நாட்டில் மாணவர்களுடைய போராட்டம் அல்லது பொதுமக்களுடைய போராட்டம், எதிர்ப்பு கருத்துக்களை தெரிவிப்பது இயல்பான ஒரு விஷயம் தான். நீங்க ஏன்னா உலோக குண்டுகள்லாம் போட்டு சுடுறீங்கன்னு குற்றச்சாட்டு மத்திய அரசு மீது வைக்கப்பட்டிருக்கு. யாரு சொன்ன உலோக குண்டுகள்? அப்படிதானே குற்றம். இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்குல்ல, மத்திய அரசனுடைய ஆளுகை இருக்கக்கூடிய டெல்லி போலீஸ் எங்கேயாவது வந்து உலோக குண்டுல நாங்க வந்து சுட்டிருக்கோம், யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறப்பு உருவாயிருக்கு, மாணவர்கள் பாதிப்பட்டுங்க, யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அடிப்பட்டதுக்கான அவர் வந்து ரைட், அவர் எந்த போராட்டத்துல கலந்துகிட்டார்? நீட்னுடைய போராட்டத்துல ராகுல் காந்தி வந்து சொல்றாரு, நீட்னுடைய போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு இளைஞர், அவர் மாணவரா? எந்த கல்லூரியில் அவர் படிக்கிறாரு? நீட் போராட்டத்தில் கலந்துகிட்டாரு, அவர் மாணவர் பாதிக்கப்பட்டாருன்னு சொல்றாரு. டெல்லியில இருக்க மாணவர்கள் மட்டும்தான் போராட்டம், கண்டிப்பாங்களுக்கு ஆதரவா இறக்கக்கூடாது. கண்டிப்பா. அப்ப மாணவர்னு சொல்லக்கூடாது அந்த இடத்துல. நான் மாணவர் அமைப்பு ஏபிவிபி சார்ந்த நபர், 200 பேர் நாங்க போராடுறோம் அப்படின்னா 200 மாணவர்கள் தான் அங்க இருப்பாங்க. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சேர்ந்து போராடக்கூடிய கிடையாது, மாணவர்கள் கிடையாது. அப்ப மாணவர்கள் சொல்லக்கூடாது, மாணவர்கள் போராட்டம் சொல்லக்கூடாது. அவர் மாணவரா? இப்ப இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தை வந்து எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகமோ அல்லது தாக்குதலோ இல்லாம ஒண்ணுமே இல்லாம செயலிழக்க வைக்கணும்னா என்ன பண்ணா செயலிழக்கும்? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடே எடுத்துப்போமே, அரசு கல்லூரிகள் எப்படி இருக்கோ, அரசுடைமையா தனியார் கல்லூரியிலே தனியாருடைய கல்லூரியை மாத்திட்டாங்கன்னா முடிஞ்சது, யாரும் பேசவே மாட்டாங்க. தனியார் கல்லூரியிலே அரசுடைமை ஆக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, யாராவது பேச முடியுங்களா? அரசு மருத்துவக் கல்லூரி வராதுன்றீங்களா? கண்டிப்பா எதிர்ப்பே வராது, யாரும் பேசவே முடியாது. அரசு மருத்துவக் கல்லூரியில் எப்படி இயங்குதோ அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இந்த பிரச்சனைகளை தொடர்ச்சியா குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி குரல் கொடுக்குறாங்களோ, தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்தப்படக்கூடிய முன்னாள் ஆட்சியாளர்கள், அதிகாரம் படைத்த நபர்கள், பொருளாதாரம் படைத்த நபர்கள் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அரசுடைமை ஆக்கப்படும் சொல்லுங்க பாப்போம். இல்ல கல்வியை மாநில பட்டியலில் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? ஏன் கொடுக்கக்கூடாது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சுய அதிகாரம் இருக்குது, எப்படி கொடுக்க முடியும்? மத்திய அரசு ஒரு திட்டங்களை வழிவகுத்திருக்கு, எந்தெந்த கல்வி எந்தெந்த திட்டங்களை வந்து மத்திய அரசுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருது, மாநிலத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வருதுன்னு பிரிச்சிருக்காங்க. அதே நம்ம பிளவுபடுத்தணும். ஒரு ஆள் தனியாக சரியான ஒரு ஆள் கேட்கிறாரு, நான் மத்திய அரசு படிக்கக்கூடிய கல்வி திட்டத்துல கொண்டு வரணும், அப்பதான் தேசம் முழுக்க இருக்கக்கூடிய விஷயத்த நான் வந்து பார்க்க முடியும், படிக்க முடியும், போட்டித் தேர்வுக்கு நான் தயாராக முடியும்னு சொல்றாரு. அதையே நீங்க ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வரீங்க, ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வரீங்க. பாலன் நிலத்தில் தொடர்ந்து நடைபெற்ற அந்த சிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவான போராட்டங்களை தமிழ்நாட்டில் பார்த்தோம். 5-6க்கும் மேற்பட்ட சினிமா இயக்குநர்கள் வந்து போராட்ட காலத்தில் இருந்தாங்க, நடிகைகளும் இருந்தார்கள். இவர்களுக்கு வந்து சமூக அக்கறை வந்து விட்டதா அல்லது வந்து வேறு ஏதேனும் காரணங்கள்? சமூக அக்கறையெல்லாம் கிடையாது, கிளர்ச்சி உருவாக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் படைத்த நபர்களா இருக்காங்க. இவங்க இத்தனை நாள் எங்க போயிருந்தாங்க? இவங்களுடைய முகங்கள்லாம் எங்க தெரிஞ்சிச்சு? ஏதோ சிஜேபின்ற போராட்டம் நடக்குது, இங்க ஒரு அம்மா சொல்லுது என்னுடைய மகனுக்கு வந்து நான் சிஜேபியினுடைய நிறுவனருடைய பெயர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி. என்ன அர்த்தம்? அவரோட பெரிய போராளியா? இல்ல நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய போராளியினுடைய மகனா அவரு? இல்ல சமூக ஆர்வலருடைய மகனா? எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்துகிட்டு இல்ல பொருளாதார நடந்துகிட்டு அதே நபர் வந்து ராகுல் காந்திக்கு ஹீரோவாக தெரியும் பொழுது, நீட் எதிர்ப்பு போராளிகளுக்கு ஹீரோவா தெரியும் பொழுது உங்களுக்கு வில்லனா தான் தெரிவாரு. உங்களுக்கு வில்லனா தெரியறவங்க அவங்களுக்கு ஹீரோவா தான் தெரிவாங்க. அதை நம்ம அப்படி முரண்பாடை பார்க்கலாம் இல்லையா? எப்படி முரண்பாடு? அவர் வந்து ஒரு விஷயத்துக்காக போராட்டத்தை நீங்க போராட்டம் பண்றேன்னு சொல்றீங்க, உங்களுடைய கட்சி சார்பா பண்ணுங்க, வாங்க களத்துக்கு வாங்க. யார் அவங்க? நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? சிஜேபின்ற ஒரு முகத்தை கொண்டு வருவாங்களா? அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி உள்ள போவாங்களா? காங்கிரஸ் உள்ள போவாங்களா? மற்ற சமூக விரோதி பிரிவினைவாதிகள்லாம் உள்ள போவாங்களா? அவங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்களா? அந்த போராட்டம் வந்து மாணவர் போராட்டமா, அது நீட் எதிர்ப்பா? எந்த வகையில ஏத்துக்க முடியும்? ஏதோ ஒரு பின்னணி, இவங்க எல்லாமே எங்களுடைய கட்சிக்காரர்கள், எங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள், இவங்க மாணவர்கள் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? வந்தவங்க எல்லாமே சரி, வந்தவங்க போராடினாங்க, மாணவர்களை பத்தியா மைய பத்தியா போராடினாங்க. அவங்களுடைய குரல் போட்டது எது? ஆர்டிகல் 370 நீக்குக. சிந்தாபாத்னு கோஷம் போடுறான். எதுக்கு சிந்தாபாத்னு கோஷம் போடுறான்? நாட்டை பிளவுபடுத்துறதுக்காக கோஷம் போட்டுட்டு இருக்கான். சமுதாயத்துல பிளவு ஏற்படுத்துவதற்காக அதிகப்படியான ஃபாலோவர்ஸ் உள்ள, லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் உள்ள நபர்களை இவங்களே முரணான வகையில மாத்திருக்காங்க சிஜேபின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்கலாம் சிஜேபியினுடைய போராளிகளா? இவங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு? மாணவர்கள் கேள்வி கேட்டா லத்தியால பதில் சொல்லாதீங்க அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. தற்போதைய சினிமா ப்ராப்ளம். அப்ப அந்த விஷயத்துல நம்ம அவங்களுக்கு மாணவர்கள் மீதான அக்கறைன்னு பார்க்கணும். அவரும் போராட்ட காலத்துக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் எந்த கல்லூரியில படிச்சாரு? கல்லூரியில படிக்காமலாங்க அவர் காலேஜ். எந்த கல்லூரியில இருந்து போராட்டம் பண்ணிருக்காரு? சமூக அக்கறை உள்ள எங்கேயாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு பிரதீப் ரங்கநாதன்? எங்கேயாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு என்ன திடீர்னு அவருக்கு வந்து சிஜேபியினுடைய மேல, மாணவர்கள் மேல ஒரு பெரிய அக்கறை வந்துச்சு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு? நீங்க ஒரு பிரபலம் ஆயிட்டாரு இல்லையா? எப்படி பிரபலம் ஆனாரு? ஒரு சினிமா நடிகர். சரி, சினிமா நடிகர்னா சமுதாய பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய இடங்கள்ல போய் நிக்க முடியுமா? அதுக்கு போய் ஆதரவு கொடுப்பாரா? மாணவர்கள் சரியான போராட்டம், ஆக்கப்பூர்வமான போராட்டம் பண்றாங்கன்னா ஆதரவு கொடுங்க, தப்பே இல்லை. அவங்க எல்லாம் சமூக விரோதிகள் தெரியுது, அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு ஆதரவு கொடுக்குறேன். நான் சமூக விரோதிகள் நீங்க தான் குறிப்பிடுறீங்க. சிஜேபி போராட்டக்காரர்களை சமூக விரோதிகள் பாஜகவினர் குறிப்பிடுறீங்க.
ஆனா எதிர்க்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ அவங்க சமூக இதெல்லாம் குறிப்பிடல. மாணவர்களுக்கான போராட்டவாதிகள் பாருங்க, நான் பாஜக காரன்ற நீங்க சொல்றீங்க, சமூக வலைதளங்கள்ல பதிவு போடுறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஊடகங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு ஊடகவியலாளர், சாதாரண மக்கள் பார்க்கும்போது ஒரு மாணவன் பெரிய பெரிய தடியையும் கம்பையும் எடுத்துட்டு போயிட்டு லத்தி அந்த பெரிய பெரிய இரும்பு கம்பிலாம் எடுத்துட்டு போறான், போய் போலீஸ் வேனை உடைக்கிறான், கொளுத்துறான், சாதாரண மக்கள் வாகனத்தை போயிட்டு அடிக்கிறான், கொளுத்துறான், சமூக ஊடகவியலாளர் கழுத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் மாணவர்களா? இவங்கெல்லாம் போராட்டத்தை பார்த்துட்டு இவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்கன்னா சூப்பர் போராட்டம், நல்ல போராட்டம். நீங்க வந்து அமைச்சருடைய ராஜினாமாவை கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்தி போராட்டத்தை நிறுத்த. ஆனா அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னணியில் இருந்த தனிப்பட்ட நபர்கள் வந்து டெல்லி பொதுவெளிகளில் தாக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது. அப்படிலாம் எதுவும் கிடையாது. மாணவர்கள் வந்து சக மாணவர்கள் தாக்குறாங்க அப்படின்னு அது வந்து ஒருவேளை உளவுத்துறையோட தூண்டுதலோ பாஜகவுடைய தூண்டுதலோ? அப்படிலாம் எந்த தூண்டுதலும் கிடையாது. யாரையும் அந்த மாதிரி தாக்குதல்லாம் பண்ண மாட்டாங்க. சமூக வலைதளத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்துச்சு. ஒரு பெண்மணி வந்து என்னை வீட்டில் சேர்த்துக்க மாட்டேன்றாங்க, மாணவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுனால சேர்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அழுதுகிட்டே அந்த அம்மா சொல்றாங்க, பீகாரை சேர்ந்த மாணவி நான், எதுக்குமா உன்னை வந்து வெளியே அனுப்புறாங்க அப்படின்னா, உலகமே போற்றப்படக்கூடிய ஒரு உத்தமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த எதிர்ப்பான சூழ்நிலையில மாணவர்கள்ன்ற கோர்வையில போயிட்டு நீ கலந்துக்கிட்டு வந்தியா, வெளியில போ அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப சமுதாயத்துல வந்து நல்லவர்கள்லாம் இருந்து பிரதமரை வந்து தவறாக பேசியதால் தான் ஒரு மாணவரை மெட்ரோல அடிக்கிறாங்க, டெல்லி மெட்ரோல அடிக்கிறாங்க. அங்க இருந்த மற்ற இளைஞர்கள் வந்து அந்த மாணவரை வந்து அடிக்கிறாங்க. அப்ப வந்து உண்மையாலுமே இளைஞர்களுக்கு பாரத பிரதமரின் மீது ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. இது வந்து குறிப்பிட்ட சிலரால் வந்து திசை திருப்பப்படுகிறது அப்படின்னு பார்க்கணுமா? இன்னைக்கு உலகம் முழுக்க நம்மளுடைய பாரத பிரதமர் போயிட்டு இருக்கும்போது பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டு, கூட்டம் கூடுது, இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாமே பாக்குறாங்க. அப்ப இந்த தேசத்திலையும் கூட சாதாரண இடங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாயகனா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த நாயகனை வந்து தப்பான முறையில பேசும்போது, பொதுவெளியில பேசும்போது பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா தாக்குறாங்க. அவங்க பாஜக காரங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க இந்த ஹிந்தி இயக்கங்களுடைய சார்பா தாக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பார்க்கக்கூடிய பார்வையில ஒரு தேசத்துல ஒரு முக்கியமான தலைவனை இப்படி சித்தரிக்கிறாங்களே, தவறான முறையில பிம்பத்தை உருவாக்குறாங்களே அப்படின்னு சொல்லும்போது தாக்குறாங்க. அதுல வந்து யாரும் வந்து ஏன் தாக்குறீங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. போராட்டத்தை வந்து வாபஸ் பெறும்பொழுது அரசின் சார்பாக கொடுக்கப்பட்ட முக்கியமான வாக்குறுதி, போராட்டக்காரர்கள் மீது வழக்கு தொடுக்க மாட்டோம், சிறையில் இருப்பவர்களை விடுவிப்போம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து சிஜேபி திரும்பவும் குற்றம் சாட்டுகிறார்கள். சொன்ன வாக்குறுதி இப்படி மத்திய அரசு கண்டிப்பா மீண்டும் மிகப்பெரிய போராட்டத்தை கண்டிப்பா வாக்குறுதியை மத்திய அரசு கடைபிடிக்கும். ஏன் அப்படின்னா பட்டியல் போட்டிருக்காங்க, யார் யார் மேலாம் இதுக்கு முன்னாடி கேஸ் இருக்கு, கைதானவங்களாம் பாருங்க, எல்லாம் இல்லை மாணவர்களா கைதானவங்க எல்லாமே, வழிப்பறி பண்ணவன், கொலை பண்ணவன், ஆணவ கொலைகள் பண்ணவன், தப்பான முறையில என்னென்ன வகையெல்லாம் வந்து பெண்களை பாலியல் பண்ணவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி கேஸ் அவன்கிட்ட இருக்கு. அவன் தான் என்ன பண்றாங்கன்னா சமூக விரோத செயல்களில் இருக்கவனும் கரெக்டா பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. அவங்களாம் வெளியிடணும்னா எப்படி வெளியிட முடியும்? ஏன்னா இப்ப இந்த தாக்குதல் உருவாக்கி சரி அப்படின்னு நினைச்சதுனாலதான் உலகத்தின் அனைத்து மூலைகளிலிருந்தும் இவர்களுக்கான உணவு ஆர்டர் செய்யப்பட்டது, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்தோம். உலக அளவிலான ஒரு ஆதரவு இருக்கிறனால தானே அவங்களுக்கு அந்த போராட்டம். யாரு ஆதரவு, யாரு கொடுத்தாங்க, எந்த அமைப்பு ஆதரவு, எங்க இருந்து உணவுலாம் வந்துச்சு, யார் ஆதரவு? இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக, இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்காக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் சில பேர் அவனை அனுப்பிச்சு விட்டுருக்கான் உள்ள, நீ போராட்டத்துல போய் கலந்துக்குன்னு சொல்லிட்டு. எதுக்கு அவன் அனுப்பிச்சு விடணும்? வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆட்களை பணம் கொடுத்து அவனை இங்க அனுப்பிச்சு விட்டு இங்க இருக்கக்கூடிய போராட்டத்துல கலந்துக்கு அவனுக்கு உணவு வந்து பரிமாறுறாங்க அப்படின்னா அவங்களாம் மாணவர்களா? இல்ல 70 வயதை கடந்த இளம் பெண்களும் 65 வயதை கடந்த இளம் ஆண்களும் இந்த போராட்டத்துல கலந்துட்டதை இந்த மக்கள் பார்த்தாங்க. உலகம் மொத்தம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அப்ப இந்த போராட்டங்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள்ல தவறுகள் நடக்குதுன்னு தெரியும் பொழுதும் ஏபிவிபி ஏன் அமைதியா இருந்தீங்க? இதுக்கு ஒரு கருத்து நீங்களே இப்ப சொன்னீங்க, 70 வயது கடந்த அதுதான் உலகம் பார்த்தது தானே. அப்ப இந்த இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்பொழுது ஏபிவிபி ஏன் அமைதியா இருக்கிறீங்க? எதை பத்தி எதுக்கு? கண்டிப்பா இப்ப நீட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க. நீட் எந்த இடத்துலயும் இது வந்து ஒரு போட்டிக்கான போராட்டமா தெரியாது. போட்டிக்கான போராட்டம் கிடையாது. ஏங்க நீட்ல பாஸ் பண்ண எல்லாமே நான் கேட்கறேன், எதுக்கு நான் நீட் சாதாரண மக்களா இருக்கேன், சாதாரண மனிதனா இருந்தேன், கிராமத்துல இருக்கக்கூடிய மனிதனா இருந்தேன், எட்டாத ஒரு இடத்த நான் எட்டியிருக்கேன், அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் அந்த இடத்த எட்டணும் அப்படின்னும் போது நீட் தேவை. அப்ப நீட் எங்களுக்கு தேவை அப்படின்னா நீட்டை கொண்டு வா, திரும்ப வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட் ஆதரவு போராட்டங்கள் வெளுக்க போகுது. மாணவர்கள் வந்து நாடு முழுக்க ஏபிவிபி மாணவர்களுடைய மத்தியில ஒரு பெரிய அளவுல போராட்டம் வந்து உணர்வு உருவாக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்க்க தான் போறோம். இப்ப நீங்க குறிப்பிடுற மாதிரி நீட் வந்து தேவை அப்படின்னு இளைஞர்கள் நினைத்தா, மாணவர்கள் நினைத்தா, இப்போ போராட்ட காலத்துக்கு வருபவர்களா யார் மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களா? கண்டிப்பா மூளைச்சலவை செய்த நபர்கள் தான் வந்திருக்காங்க. பல்வேறு அமைப்புகள்ல பிரிவினைவாதி அமைப்புகள்ல இருந்தவங்க தான் மூளைச்சலவை செய்தவங்க உள்ள வந்திருக்கான். நீட்டை எதிர்த்து கிடையாது, நீட்டுன்ற பேர்ல எதிர்ப்பு போராட்டத்துல உள்ள வந்திருக்கான். சமூகத்தை வந்து துண்டாடணும், பிரிவினை உருவாக்கணும்,
எதிர்ப்பு உருவாக்கணும், இந்த அரசை கிளர்ச்சி உருவாக்கி அரசை கவிழ்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல தான் உள்ள வந்திருக்கு. அவங்களதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் உருவாக்கியிருக்கான், காவல்துறையை தாக்கியிருக்கான், பொது வாகனங்களை தாக்கியிருக்கான், காவல்துறை வாகனங்களை கொளுத்தி விட்டுருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க, சமூக ஊடகங்களை தாக்கியிருக்காங்க, போறவர்களுடைய ஆட்டோக்காரனை வந்து ஆட்டோலாம் தாக்கியிருக்காங்க, பொதுமக்களை தாக்கியிருக்காங்க. இந்த போராட்டத்தால் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய ராஜினாமா மாணவர்களுடைய வெற்றியாக நீங்கள் குறிப்பிடுற மாதிரி சமூக விரோதிகளை நீங்க குறிப்பிடலாம், பொதுவாக மாணவர்களுடைய வெற்றியாக சித்தரிக்கப்படுகிறது. அப்போ வந்து இது தொடர்பாக அடுத்தடுத்த கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டங்களை தொடருவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வர்றதை பார்க்க முடியுது. இப்போ இதை வந்து மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது, எப்படி எதிர்கொள்வாங்க? ஒரு நல்ல மத்திய அமைச்சர், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், அவர் கொண்டு வந்த கல்வியில மாற்றங்கள் எல்லாத்தையும் நிறைய கொண்டு வந்திருக்காரு. அதனால மாற்றங்களை பிடிக்காத நபர்கள் தான் கிளர்ச்சி உருவாக்கியிருக்கான் மாணவர்கள்ன்ற பேர்வையில. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் நாளைக்கு வந்து மாற்றங்களை நிறைய கொண்டு வந்துருவான். என்ன கொண்டு வந்தாரு தர்மேந்திர பிரதான்? இந்த நாட்டினுடைய பாடத்திட்டம் வேணும், கலை கலாச்சாரம், இந்த நாட்டில் மதிக்கப்படக்கூடிய கலாச்சாரத்தினுடைய பண்பை வந்து கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காரு. சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், குப்தர்கள், யவனர்கள், இவங்களுடைய என்னென்ன போர் முறைகள்லாம் என்ன தெற்காசியா முழுக்க ஆண்டிருக்காங்க. நீங்க வந்து கல்வி திட்டத்துல வந்து RSS சித்தாந்தத்தை இல்ல கொண்டு வந்து நுழைக்கிறீங்க, எந்த சித்தாந்தம் எந்த சித்தாந்தம்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கலாச்சாரத்தை பின்பற்றணும், அது வந்து சித்தாந்தமா வச்சுக்கோங்க. அப்ப இந்த நாட்டினுடைய கல்வி சித்தாந்தத்தை வந்து போதிக்கப்படக்கூடிய விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறோம்னா நல்லது தானே, அதை நீங்க எடுத்துக்கங்க. பாஜக மாணவர் அமைப்பு என்ன பண்றீங்க, ஏபிவிபி கூட விடுங்க, நீங்க வந்து ஒரு மத்தியில ஆளும் கட்சி, மாநிலத்தில் வந்து ஒரு பொறுப்புமிக்க கட்சியாக செயல்பட வேண்டிய ஆளுங்க. நீட் விவகாரத்தில் இப்போ பக்கத்து தெருவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பாலன் இல்லத்தில் ஒரு போராட்டங்களும் நடக்கிறது. அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நீங்கள் எங்கேயோ போய் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் கமலாலயத்தில் ஒரு போராட்ட குழுவை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்கள் சொல்ல வேண்டியது தானே? ஏன் எந்த போராட்ட குழு? இன்னைக்கு கூட தான் ஆர்ப்பாட்டம். நாங்கள் வந்து இன்னைக்கு தான் கமலாலயத்தில் மீட்டிங் நடந்தோம். கமலாலயத்தில் நீங்கள் மட்டும் தான் மீட்டிங் வச்சுக்கிறீங்க, மக்களுக்கு எப்படி போய் சேருது அந்த விஷயம்? ஊடகங்களை நீங்க தான் கொண்டு போகணும். நாங்க போடக்கூடிய கருத்துக்களை நடத்தும் பொழுது அது வந்து பொதுவெளியில யாரா இருந்தாலும் அதை கலந்து கொள்ளக்கூடிய வகையில உருவாக்குறாங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாரே செஞ்சுக்கிறீங்களே தவிர மக்கள்கிட்ட கொண்டு வர மாட்டீங்க. கண்டிப்பா ஊடகங்கள் எல்லாத்தையும் நாங்க கொடுக்கக்கூடிய போராட்டங்கள், நாங்க பண்ணக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போங்க. அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் ஊடகங்கள் ரொம்ப அதிகமான நபர்களா இருக்கீங்க. அதனால ஈஸியா கருத்துக்கள். சமூக வலைதளம் பெருகிவிட்டது, சேனல்களை நம்பி வந்து மக்கள் கிடையவே கிடையாது. சமூக ஊடகங்கள் மூலமா தான் போய் எல்லாரையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசே வந்து சமூக ஊடகத்தின் வெற்றியால் வந்தவங்க தானே. தாவேக்கா அரசினுடைய வெற்றி சமூக ஊடகத்தால் கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். அப்படி இருக்கும்பொழுது திரும்ப நீங்க பழைய கதையே சொல்றதை காட்டிலும் அவங்க கருத்துக்கள் வைக்கிறாங்கன்னா அது எதிர்கருத்துக்கள் உண்மை அப்படின்ற பட்சத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. சரியா தப்புன்றது மக்கள் தீர்மானம் இல்லை. மக்களுக்குலாம் தெரியும். தமிழ்நாடு அரசு பாருங்க, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன நடந்துச்சு? ஜனநாயகன் படத்துல ஃபுல்லா இளைஞர்கள்லாம் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சந்தோஷமா பார்த்தாங்க. ஜனநாயகன் படத்தை தமிழ்நாடு, அதாவது அறிவார்ந்த தமிழ் சமூகம் சொல்லக்கூடியவர்கள் வந்து திரையரங்குகள்ல இருக்காங்க, முட்டாள்கள்னு சொல்லக்கூடிய வடக்கர்கள் வந்து அங்க போராட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்ற ரைட் அப்ஸ் எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி இருந்துச்சு சமூக வலைதளங்கள்ல. அப்போ வந்து மத்திய அரசை எதிர்த்தால் அவர் புத்திசாலி, இல்லைன்னா வந்து முட்டாள் அப்படின்ற கருத்தோட்டம் தான் இருக்குமா? இங்க இல்ல. தமிழ் மாணவர்கள் எப்பயுமே ஆக்கப்பூர்வமான போராட்டங்களை மையப்படுத்தி தான் எப்பயுமே போராடுவாங்க. இங்க போராடினவங்களும் தமிழ் மாணவர்கள் தானே. யாரு தமிழ் மாணவர்கள் போராடியவர்கள்? யாரு? DYFI சொல்லப்படக்கூடிய மாணவர்கள். வாலிபர் சங்கம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து 35 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வச்சிருக்காங்க. எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க போராட்டத்துல? அது ஒரு பெரிய பிரதிபலிப்பா? தமிழ்நாட்டுல 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு. 200க்கும் மேற்பட்ட கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்களா வந்து அந்த போராட்டத்துல? யாரும் நல்ல ஜனநாயகன் படத்தை போய் பார்த்தாங்க, சிறப்பா வந்து கொண்டாடினாங்க, இளைஞர்கள் எல்லாம் நல்லா கொண்டாடினாங்க. யாருமே வரலையே போராட்டத்துக்கு. ஏன் வரல? நீட் தேவை. அப்ப ஏபிவிபி சார்பா நீட் தேவைன்னு ஒரு விஷயத்த கொண்டு போறவங்க கண்டிப்பா நீட் தேவை அவங்களே உணர்றாங்க. ஆக்கப்பூர்வமான போராட்டத்துக்கு மட்டும்தான் தமிழக மாணவர்கள் வருவாங்க. இந்த மாதிரியான போராட்டத்துக்குலாம் வரமாட்டாங்க. மிக்க நன்றி ராஜ்குமார். இந்த போராட்டம் குறித்து பல்வேறு விஷயங்களை தெளிவாக பேசியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை உங்களோடு பேசுவதற்கு காத்திருக்கிறோம். அதற்கான நேரம் நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம வேர்ல்ட் பிரின்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.